டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது இப்போது நம்ம நிறைய நம்ம கேள்விப்படுறோம். சின்ன வயசுலேயே வந்து அதாவது ஒரு 15 வயசு பசங்களுக்குமே வந்து எனக்கு முட்டி வலிக்குது, இடுப்பு வலிக்குது, கழுத்து வலிக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறையா விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். ஒரு காலத்தில் வந்து 60-65 வயசுக்கு மேலே தான் வந்து அந்த முட்டி தேய்மானம் ஆகிறது, அதாவது டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அதாவது முட்டி தேய்மானம் ஆகிறது, அந்த டென்சிட்டி லெவல் போனோட டென்சிட்டி லெவல் கம்மியாகிறது, இதெல்லாம் ஒரு வயது வந்ததுக்கப்புறம் அது 65 வயசுக்கு மேலே வரங்க அந்த பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா 15 வயசு பசங்களுக்குமே அந்த பிரச்சனைகள் வருது, 20 வயசு பசங்களுக்கும் வருது, 25 வயசு பசங்களுக்குமே வருது. இதுக்கெல்லாம் என்ன முதல் காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் தான், வாழ்வியல் முறை தான். ஏன்னா இப்போ எவ்வளோ பேர் போய் நம்ம கிரவுண்டில் விளாட்றது பசங்களாம் நம்ம பார்க்க முடியுங்கிறது வந்து இப்போ ஒரு கேள்விக்குறி. எல்லாருமே வந்து அந்த மொபைலுங்கிற ஒரு விஷயம், கேஜெட்ஸுங்கிற ஒரு விஷயத்தில் போய் உட்காந்துட்டு ஒரே பேட்டர்னை தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. ரெண்டாவது ஒரு காரணம்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒர்க் ஸ்டைல். இப்போ எவ்வளோ பேர் வந்து நம்ம மூமெண்ட் ஜாபில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ என்னோடய ஜாப் வந்து ஒரு பேங்க் ஜாபாக இருக்கட்டும், இல்லை ஒரு சாஃப்ட்வேர் ஜாபாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மெயின் யூசேஜ், அதாவது ஃபிசிக்கல் யூசேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவங்களோட இந்த ரிஸ்ட் ஃபிங்கர் மூமெண்ட்ஸ் இருக்கும், ப்ளஸ் அவங்களோட ஐ கான்டாக்ட் இந்த சிஸ்டமில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை தாண்டி பெருசாக வந்து அவங்களுக்கு ஃபிசிக்கலாக மூமெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஸோ இதுவும் ஒரு காரணம். அவங்களுக்கு எர்லியாகவே வந்து இந்த மாதிரி போனில் வர இஷ்யூஸ்க்கு வர்றதுக்கு ஒரு முதற் காரணமாக நமக்கு இருக்கும். அப்புறம் அவங்களுடைய உணவு முறைகள், எந்த மாதிரி உணவு முறைகள் அவங்க எடுத்துக்கிறாங்கங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து நம்ம அந்த போன் டென்சிட்டியோ இல்லை அவங்களுடைய அந்த கைகால் பிரச்சனைகள், மூட்டு வலி பிரச்சனைகள் எல்லாம் வந்து சின்ன வயசுலேயே வராமல் நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நான் எனக்கு ஒரு 7 மணி நேரம் வேலை எனக்கு இருக்குது, ஆனால் நான் உட்காந்துட்டு தான் வேலை செய்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வர்றப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உட்காந்த இடத்துலையே வந்து நம்ம பாடியை நம்ம ஸ்ட்ரெச் பண்ணணும். அதாவது 2 கைகளும் மேலே உயர்த்துறதா இருக்கட்டும், இல்லை எந்திரிச்சு அட்லீஸ்ட் என்னோடய ஆஃபீஸில் படிக்கட்டு இருக்குது அப்படின்னா ஒரு 2 to 3 ரவுண்ட்ஸ் நம்ம, அதாவது நான் வந்து ஒரு 100 படிக்கட்டு ஏறணும், 200 படிக்கட்டு ஏறணுங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு 10 படிக்கட்டு இருந்துச்சு, அந்த 10 படிக்கட்டுலேயே வந்து நான் ஏறி ஒரு திருப்பி ஏறுறேன், கீழே இறங்குறேன், ஒரு 3 ரவுண்ட்ஸ் பண்ணாங்கனாலே போதும். அதுக்கான ரத்த ஓட்டம் வந்து அந்த இடத்துல சீராக ஆரம்பிக்கும். ஏன்னா ரத்த ஓட்டம் ப்ராப்பராக இல்லை, ஏன்னா ரத்த ஓட்டங்கிறதுல தான் வந்து சத்துக்கள் எல்லா உறுப்புகளுக்குமே நமக்கு போகுது. அது வந்து ப்ராப்பராக இல்லைன்னா அந்த இடத்துக்கு எப்படி சத்து போக ஆரம்பிக்கும்? இப்போ ஒரு செடியை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, செடிக்கு வந்து ப்ராப்பராக நம்ம தண்ணி ஊற்றுனா தான் செடி நல்லா வளர ஆரம்பிக்கும். செடிக்கு நான் தண்ணியே ஊற்றுறேன், தண்ணி போகிற இடத்துல வந்து எனக்கு அடைப்பட்டு இருக்குது அப்படின்னா செடி சீக்கிரத்தில் காஞ்சு போயிடும். அதே மாதிரி தான் நம்ம உடல் உறுப்புகளுமே வந்து ரத்த ஓட்டத்தை சீராக்கிறதுக்கு நமக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்காக போய் நம்ம மருந்து மாத்திரை நம்ம எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளோட உடற்பயிற்சி தான் முக்கியம். நம்மளுடைய ஃபிசிக்கல் மூமெண்ட்ஸ், எந்த அளவுக்கு நம்ம பாடியை நான் மூமெண்ட்டில் வச்சுருக்கணும் அந்த அளவுக்கு வந்து என்னுடைய சர்க்குலேஷன் வந்து ப்ராப்பராக இருக்கும். அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா எல்லா சத்துக்களும் கரெக்டாக போகிறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பிரச்சனையும் வராது. நான் ஒரே பேட்டர்னில் தான் உட்காந்துருக்கேன். அதுவும் இப்போ நான் உட்காந்துட்டே இருக்குங்கிறப்ப பார்த்தீங்கன்னா என்னோடய பிளட்டு வந்து பம்ப் ஆகி நம்மளுடைய ஆர்கன்ஸ்க்கு போகிறது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக ஆரம்பிக்கும். அதுவே நான் மூமெண்ட்டில் இருக்கப்போ பார்த்தீங்கன்னா அதோட பம்பிங் எஃபெக்ட் எல்லாமே நல்லா இருக்க ஆரம்பிக்கும். அதனால தான் இப்போ நான் ஒரு 7 மணி நேரம் உட்காந்துட்டு இருக்க மாதிரி தான் என்னோடய வேலைங்கிறப்ப பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரெச்சஸ் நீங்கள் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை எந்திரிச்சு உங்கள் ஆஃபீஸில் படிக்கட்டு இருந்துச்சுன்னா ஒரு 10 படிக்கட்டு நீங்கள் ஏறி ஒரு 3 ரவுண்ட் பண்ணுறதா இருக்கணும். அப்புறம் வந்து என்ன பண்ண, இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஒரு ஏர் கண்டிஷன் ரூமில் தான் நான் இருக்கேன், எனக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஏர் வந்து நான் சுவாசிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி அப்படிங்கிறப்போ நீங்கள் கொஞ்ச நேரம் அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்ச நேரம் போய் நீங்கள் வெளியே எக்ஸ்போஸ் ஆகிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் அந்த ஏரை நீங்கள் சுவாசிச்சுட்டு உங்கள் பாடியை கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு எர்லி டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸை கண்டிப்பாக நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சன்னில் எக்ஸ்போஸ் ஆகணும். சன்னில் நம்ம அந்த எக்ஸ்போஷரை கம்மி பண்ணிக்கிட்டே வந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக விட்டமின் டிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம உடம்புல இருக்கவே இருக்காது. ஏன்னா சன் மூலயமா தான் வந்து விட்டமின் டிங்கிற ஒரு விஷயமே நம்ம உடம்புல உற்பத்தி ஆக ஆரம்பிக்குது. அதை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணாதப்ப பார்த்தீங்க கண்டிப்பாக அந்த எலும்பு தேய்மானத்துக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கும். இந்த மாதிரி உங்களோட லைஃப் ஸ்டைலில் சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த எர்லியாக வர அந்த போன் பிரச்சனையாக இருக்கட்டும், சதை சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், இது எல்லாமே கண்டிப்பாக உங்களால் தடுக்க முடியும். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.